ஹலோ. இன்னைக்கு பொங்கலுக்கு மறுநாள் கனவு வருது இல்லையா? அன்னைக்கு நம்ம எல்லாம் கலந்த சாதம் கலப்போம். இந்த ட்ரிப்பு நான் புளியஞ்சாதம் புளிக்காய்ச்சல் காய்ச்சி எப்படி கலக்கிறதுன்னு சொல்லான் இருக்கேன். அடுத்து அதோடய தேங்காய் சாதம், எலுமிச்சைப்பழ சாதம், தயிர் சாதம், அவியல் இதுவும் பண்ணி காட்டலான் இருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த புளியஞ்சாதத்துக்கு புளிக்காய்ச்சலை காய்ச்சி வச்சுடலான் இருக்கேன். அந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான சாமான்கள் இது ஒரு 10 பேருக்கு சாதம் கலக்கலாம். புளியஞ்சாதம் பொதுவா புளிக்காய்ச்சல் காய்ச்சணும்னாக்கே நம்ம பழம்புளி கொஞ்சம் புது புளி கொஞ்சம் ரெண்டும் கலந்து பண்ணும்போது டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும், கலரும் கரெக்டா காட்டும். இல்லைன்னா ஒரே வெளுத்துன்னு இருக்கும், இல்லாட்டா கருத்துன்னு இருக்கும். பழம்புளி பண்ணாக்க புது புளி பண்ணா வெளுத்துன்னு இருக்கும். அதுக்காக ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இப்ப பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு பெரிய சாத்துக்குடி சைஸும் இது ஒரு லெமன் சைஸும் எடுத்துட்டு இருக்கு. மிளகா வத்தல் ஒரு 20 மிளகா வத்தல் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். கட்டி பெருங்காயம் நன்னா இருக்கும், அதனால கட்டி பெருங்காயம் தான் நன்னா பெருசா ஒரு கோலி குண்டு சைஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. உப்பு தேவையான அளவு, அதுல கொஞ்சம் வெல்லம் போடுவேன். அப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய் தான் இதுக்கு சூட் ஆகும், அதான் விடுவோம் எல்லாருமே. எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் இருந்தா போதும், மிளகு 1 ஸ்பூன் நன்னா, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் மேல, கடுகு, அப்புறம் மஞ்சள் பொடி அதுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் நன்னா, வேர்க்கடலை, கருவேப்பிலை. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த புளியை அலம்பிட்டு நான் வெந்நீர்ல ஊற போட்டு கரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த வானலி சுட்ட உடனே நான் இந்த கருப்பெல்ல போடுறேன். இது நல்லா வெடிக்கணும். இது நான் ஆல்ரெடி நாங்க கிளீன் பண்ணி வச்ச எள்ளு அலம்பிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்ச எள்ளு. இப்போ இதோட ஒரே 1 ஸ்பூன் தனியா போதும். இதோட போதும். இது இப்போ வறுத்தாச்சு. இப்போ மட்டா எண்ணெய் ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன் விட்டுண்டு இந்த மிளகா வத்தல் ஃபர்ஸ்ட் பொடிக்காக இது கொஞ்சம், அடுத்து கடலைப்பருப்பு. எண்ணெய் விட வேண்டாம், அதுல இருக்கிற எண்ணெய் போதும். அந்த தனியா அதுல கொஞ்சம் போட்டுட்டோம், இதுல கொஞ்சம். இப்போ தனியா மொத்தமா 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். அப்புறம் நல்லா ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் திட்டத்துக்கு வெந்தயம், அதையும் போட்டுடலாம். நல்லா வாசனை வருது, வெந்தயம் நல்லா பொரிஞ்சுடுச்சு, எல்லாமும் வறுபட்டு எடுத்துடலாம். இப்போ இதுல நல்லெண்ணெயை ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுப்போம். இதுல இந்த கட்டி பெருங்காயத்தை போட்டுருவோம் ஃபர்ஸ்ட், இது பொரியணும். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, இப்போ நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நான் ஃபர்ஸ்ட் மட்டா தான் போட்டு இந்த புளிக்காய்ச்சல் பண்ணுவேன். நம்ம சாதம் கலக்கும் போது மறுபடியும் சொட்டு நல்லெண்ணெயை வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தாளிச்சு கொட்டினோம்னா சாதம் இன்னும் நல்லா இருக்கும். அதனால இந்த புளிக்காய்ச்சல் இல்லைடா நிறைய போட்டோம்னா அந்த பருப்பு வகைகளே அடைஞ்சிக்கும், அதுக்காக தான் மட்டா போடுறது. அப்புறம் இந்த வேர்க்கடலை மட்டா போட்டுக்கலாம் அதுவும். அப்புறம் இந்த மிளகா அதை 2ஆ கிள்ளி இதுல போட்டுடலாம். இப்போ பொதுவாக அந்த புளிக்காய்ச்சலுக்கு மிளகா கொஞ்சம் கருப்பாகணும், அப்பதான் அந்த மனம் நன்னா இருக்கும். புளிக்காய்ச்சல் வாசனை காய்ச்சும் போதே மணக்கும். அப்புறம் கொஞ்சம் பச்சையா கருவேப்பிலை, இந்த கரைச்சி வச்ச புளி, இதை கெட்டியா கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளிய வடிகட்டி வச்சிருக்கேன். மஞ்சப்பொடி என்ன ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம சப்போஸ் அந்த சாதம் கலக்கும் போது கலர் இல்லைன்னா கூட நம்ம தாளிச்சு கொட்டோம் பாருங்க மறுபடியும், அப்ப கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் வேணும்னா. உப்பு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வெல்லம் ஒரு கட்டி, ரொம்ப வேண்டாம், சும்மா அந்த புளிப்பு காரம் எல்லாம் இருக்கும் இல்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு, அவ்வளவுதான். இப்ப பாருங்க நல்லா கொதி வந்துருதா, கொதிக்கட்டும். அதுக்குள்ள அப்ப இதை அரைச்சுன்னு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேல் பொடி சாதம் கலக்கும் போது போடுறதுக்காக நான் இந்த தனியாவையும் எள்ளையும் வறுத்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எண்ணெய் இல்லாம வெறும் சட்டியில அதை இதை போட்டுருவோம். போட்டு ஃபர்ஸ்ட் அதை பொடிச்சுன்னு வரேன் நான். இதை பொடிச்சாச்சு. அடுத்து இந்த மிளகா வத்தல், அப்புறம் அந்த பருப்பு, தனியா, மிளகு, வெந்தயம் இதை வறுத்தோம் இல்லையா, இதை பொடிச்சுன்னு வரேன். அந்த பெருங்காயம் 2 கிள்ளி போட்டு பொரிச்சோம் இல்லையா, அதுல 1 கொதிக்கிறதுலயே இருக்கு, 1 பொடிக்கிறதுல எடுத்துக்க போறேன். இப்போ இந்த பொடியும் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல போடலாம், கொதிக்கட்டும் அது நன்னா. இப்ப பாருங்க இவ்வளவு முக்கா கொதிச்சு எடுத்தா. இப்ப இந்த பொடி அரைச்சு வச்சோம்ல, மிளகா வத்தல், மிளகு, தனியா, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வெந்தயம், இந்த பொடியை போட்டுக்கலாம் அதுல.
போட்டுவிட்டு இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வைப்போம். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். இப்போ முதல்ல விட்டா தெரிக்கவே தான் நான் உள்ள. இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் நன்னா விடலாம். இப்போ பாருங்க, நான் எல்லா பொடியுமே போட்டுட்டேன். இதுக்கு இந்த காரம் எல்லாம் சரியா இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா மறுபடியும் சாதம் கலக்கும் போது ஒரு 2 மிளகா வத்தல் எவ்வளோ வேணுமோ அந்த திட்டத்துக்கு தாளிச்சு கொட்டுறோம் இல்லையா, மறுபடியும் சாதத்துக்கு அப்போ அதை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இறக்கச்ச காட்டுறேன். இந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரணும். இப்போ தெளிச்சு 4 பக்கமும், அதுதான் பதம் இதுக்கு கணக்கு. இப்போ பார்த்தீங்களா 4 பக்கமும் எண்ணெய் கக்கிண்டு வருது. இதுதான் பதம் உங்களுக்கு. இது பெரிய எலுப்பச்சட்டியா இருக்கிறதால இது உள்ளேயே இது வைக்கிறது. ஆக்சுவலா சின்னதா வச்சோம்னா இதுவே பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. சுத்தி அடுப்பை சுத்தி மேடையை சுத்தி பட்டுரும். அவ்வளவுதான். இந்த பதத்திலேயே நம்ம இறக்கிட்டோம்னா நம்ம சாதம் இது ஆறி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும் கொஞ்சம் கெட்டியாயிடும். போதும். இதை இனிமே ஒன்றும் பண்ண வேண்டாம். அடுப்பு அணைக்க வேண்டியதுதான். புளிக்காய்ச்சல் இப்போ ரெடியா எடுத்து அடுத்து சாதத்தை கலக்க வேண்டியதுதான். நாம இப்போ பாருங்க, இந்த புளிக்காய்ச்சல் நல்ல மனம் வரும் நமக்கு. அதுதான் இறக்கிறதுக்கான பதம். அக்கம் பக்கம் இருக்கவெல்லாம் கேட்பா, உங்க வாரத்தில் என்ன புளிக்காய்ச்சல் இன்னைக்கு ஆச்சுன்னு இல்லை அப்படின்னு கேட்பா. அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வரணும். இது கண்டிப்பா வரும். இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் காய்ச்சுங்க எல்லாரும். இப்போ இந்த 3த்துக்கும் சாதத்தை வடிச்சுட்டு இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் இதுல நல்லெண்ணெய், புளியஞ்சாத்துக்கு எலுமிச்சம்பழ சாத்துக்கு, இது தேங்காய் சாத்துக்கு தேங்காய் எண்ணெய் இதை விட்டு இப்போ ஃபேனுக்கு அடியில் இதை ஆற வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த சாதத்தை ஆற வச்சிருக்கோம் இல்லையா, அது பாட்டுக்கு ஆறிண்டுக்கிட்டோம். அதுக்குள்ள இந்த அவியலுக்கு ரெடி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த அவியலுக்கு இதை பாருங்க, அதுக்கு தேவையான சாமான்கள், அதாவது அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, சௌ, உருளைக்கிழங்கு, வெள்ளை பூசணி, இதெல்லாம் மொத்தமா ஒரு 1 கிலோ திட்டத்துக்கு நெருக்கி வச்சிருக்கேன். இதை பாருங்க, பீன்ஸை சீக்கிரம் வேகும் நன்னா அவியலுக்காக. இதை பாருங்க, இந்த மாதிரி பூசணிக்காதோ இந்த மாதிரி நெருக்கி வச்சிருக்கேன். அவரைக்காய் பொருட்களை போட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். கேரட் இப்படி, உருளைக்கிழங்கு எல்லாம் இப்படி நெருக்கி வச்சிருக்கேன். அதுக்கு நன்னா ஒரு பெரிய தேங்காயில 1/2 மூடி எடுத்து வச்சிருக்கோம் அரைச்சி விடுறதுக்கு. அப்புறம் இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியா கூட போட்டுக்கலாம் ஜீரகம். ஏன்னா அப்புறம் கூட்டு மாதிரி வாசனை வரும். இது எதுக்கு போடுறோம்னா இவ்வளவு தேங்காய் போடுறதால இது ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும் வயசான ஆளுக்கெல்லாம். அதுக்காக தான் இந்த ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு. இந்த அரைக்கும் போது, தேங்காய் அரைக்கும் போது இதுக்கு நன்னா இது நல்லா உரைக்கிறது. நான் 2 பச்சை மிளகா தான் போட்டுக்க போறேன் இதோட. இவ குழந்தைகள் சாப்பிட்றதால நீங்க வேணும் காரம் வேணும்னா அந்தந்த மிளகா தக்கினது போட்டுக்கோங்க, உரப்பு வச்சு. அப்புறம் 2 அரிசியை கூட ஊற வச்சு அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த முந்திரி ஒரு 7 முந்திரி போல 7-8 முந்திரி வச்சிருக்கேன். இது அதோட அரைச்சோம்னா நல்லா சேர்ந்தா மாதிரி, இந்த அரிசிய மாவு கரைச்சி விட்ட மாதிரி இது நல்லா சேர்ந்தா மாதிரி நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பச்சையா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த காயை வேக விட போறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நான் நெருக்கி வச்சிருக்கேன். இப்போ மட்டாவே தண்ணியை விடலாம். ஏன்னா இதே நாட்டு காய்கள் இல்லையா நிறைய, அதே ஜலம் விட்டுக்கும். அதனால இதை குலுக்கி விட்டு வேக விடப்பேன். அப்புறம் கொஞ்சம் நாழி கழிச்சு உப்பு போடலான் இருக்கு. இப்போ இந்த காயை பாருங்க, இப்படி நான் குலுக்கி தான் வேக விடுறேன். ஏன்னா மட்டா ஜலம் வச்சிருக்கேன் இல்லையா, அதனால 4 பக்கமும் இப்படி குலுக்கி விட்டு வேக விட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் உப்பு போடலாம். இப்போ இந்த அவியலுக்கு அரைச்சுன்னு விடலாம். இந்த பாருங்க, சும்மா கொஞ்சம் தான் நான் போடுறேன். முந்திரி, இந்த பச்சை மிளகாய், தேங்காய் துருவி போடுறவா போடுங்கோ, நான் அப்படியே போடுறோம். இப்போ இதை நல்லா நைஸா அரைக்கணும்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டா ஜலத்தை விட்டு கெட்டியா அரைச்சி வச்சுப்போம். இந்த அவியல் நம்ம இந்த கரிகாய் வேக விட்டோம் இல்லையா, அந்த கரிகாய் நிறைய ஜலம் விட்டுக்கும். சம்டைம்ஸ் நமக்கு தெரியாம நிறைய வச்சுட்டோம்னா, நான் இப்ப கரெக்டா வச்சிருக்கேன். நீங்க யாராவது நிறைய ஜலம் ஆயிடுதுன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த ஜலத்தை ஆற விட்டணும். நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி ஆற விட்டுட்டு அதை விட்டு அரைச்சி அவியல்ல விட்டுடலாம். அப்படி இல்லை கரெக்டா தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மட்டா ஜலத்தை விட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது 3/4 வேக்காடு ஆயிடுத்து இல்லையா, இதுக்கு தக்கன உப்பு நல்லா 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதுல போட்டுட்டு இது நல்லா குலுக்கி விடுவோம். அப்போ உப்பு நல்லா காயிலெல்லாம் போய் உரைக்கும். அப்பதான் இங்க பாருங்க, இப்போ எல்லா காயும் நல்லா வெந்திருக்கு. போதும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை வடிகட்டிடணும். பாருங்க, இவ்வளவுதான் ஜலம் இருக்கு எனக்கு.
சம்டைம்ஸ் நிறைய விட்டுக்கும் திட்டம் தெரியாம நம்ம வச்சுட்டோம்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில அந்த தேங்காவோட அரைச்சுக்கலாம். நான் இந்த ஜலத்தை எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, இதையே இந்த மிக்சியில வந்து அலம்பி விடலாம்னு வச்சுட்டு இருக்கேன். இந்த அரைச்ச விழுது நல்லா நைஸா அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த முந்திரி போட்டதால இன்னும் நல்லா பேஸ்டா வரும். அந்த ஜலத்தையே அலம்பி விட்டுட்டேன் நான் எல்லாத்தையும். இது சும்மா ஒரு கொதி வரட்டும், இதை நல்லா கலந்துருவோம். இந்த பச்சை வாடை போடுறதுக்காக இந்த வடிச்ச காயும் அதுல போடுறேன். இதுல பச்சையா கருவேப்பிலை, இதுல பாருங்க இது ரொம்ப ஜலமே இல்லை பார்த்தீங்களா, அதையே நம்ம அலம்பி விட்டுட்டேன். இப்ப பாருங்க இந்த தேங்காய் எண்ணெயை வந்து பச்சையா இதுல ஒரு கரண்டி எடுத்துட்டு இருக்கேன். போதும், இது அவ்வளவுதான். அணைச்சுட்டேன் அடுப்பை. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அந்த தேங்காய் எண்ணெய் விட்டு அவியல் இப்ப ரெடி ஆயிடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்பயே சாப்பிட போறோம்னா அந்த தயிரை இதுல விட்டுடலாம். இல்ல கொஞ்சம் நாழி ஆகும்னா அப்ப மறுபடியும் நமக்கு சூடா வேணும்னா கொஞ்சம் லைட்டா சுட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சுட்டு தயிர் அதுல விடணும். அப்பதான் இல்லாட்டா ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த மோர் கணக்கா நீத்துன்னு போயிடும். ரொம்ப சூட்ல விட்டாக்க கொஞ்ச நேரம் ஆறத்தான் ஆறணும். அப்புறம் நான் தயிர் விட்டுட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். ஃபர்ஸ்ட் புளியஞ்சாத்துக்கு எப்படி கலக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கணும் சாதத்துல. ஆல்ரெடி புளிக்காய்ச்சல்ல கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், நம்ம கொஞ்சம் ஆற வைக்கச்ச ஒரு ஸ்பூன் விட்டுருக்கோம். அதனால நான் இப்போ ஒரு 4 பேர் எல்லா சாதமும் சேர்ந்தா ஒரு 4 பேர் சாப்பிட்ற திட்டத்தை கலக்க போறேன். இதுல ஒரு 2 ஸ்பூன் தான் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வேண்டாம் அப்புறம் பச்சையா கூட விட்டுக்கலாம், புளியஞ்சாத்துக்கு நல்லா இருக்கும் மணமா. கொஞ்சோண்டு கடுகு, இது ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஏன்னா நம்ம அந்த புளிக்காய்ச்சல்ல மட்டும் அதுக்காக தான் போட்டிருக்கேன். அப்புறம் வேர்கடலை கொஞ்சம். இதுக்கு பெருங்காயம் எல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி நல்லா நான் பெருங்காயத்தை போட்டுட்டேன் அதுலயே. நம்ம புளிக்காய்ச்சலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கோம். புளியஞ்சாதம் கலக்கும் போது சும்மா ஒரு 4 போட்டா போதும். இதுல பச்சையா போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த கலந்த சாத்துக்கெல்லாம் கொஞ்சம் வாசனை அடிக்கும் அந்த கருவேப்பிலை. இப்ப பாருங்க இது செவந்துடுத்து. இதை எடுத்து இந்த மஞ்சப்பொடி மேலேயே விட்டோம்னா இந்த சூட்டுக்கு அது வந்து கரெக்ட் ஆயிடும். இப்ப பாருங்க இதுல இந்த புளிக்காய்ச்சலை போட்டு கலக்கலான் இருக்கேன். நல்லா இதால அள்ளி இவ்வளவு போட்டுன்னு இருக்கேன். இதை கையலமிண்டு ஆறிதான் இருக்கும். இப்போ சாதம்லாம் நல்லா கையலமிண்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. கையால் நல்லா சேர்ந்த மாதிரி பிசைஞ்சாதான் நல்லா இருக்கும். இந்த கரண்டியில் பிசையறதுலாம் சரிப்படாது. இப்போ நம்ம எல்லையும் துளி தனியாமையும் வறுத்து அரைச்சி வச்ச பொடி இல்லையா, நான் அதில் போடலை, வெறும்னா அந்த பொடியெல்லாம் தான் போட்டேன். இந்த மேல் பொடி துளியூண்டு இதுக்கு வாசனைக்கு இதான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதுக்கு இந்த நெய்வேத்தியத்தை பண்ணிட்டு அப்புறம் உப்பு எல்லாம் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் இதுக்கு சும்மா மேல் உப்பு துளி போட போறேன். அப்புறம் இதுல சொட்டு பச்சையா நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஆற வச்சிருக்கோம். அப்படி இல்லைனாலும் சொட்டு விடுங்க, நல்லா இருக்கும். பச்சையா நம்ம நல்லெண்ணெய் விட்டாதான். இந்த சாத்துக்கு நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். பொதுவாக இப்படி எண்ணெய் இருக்கணும் புளியஞ்சாத்துல, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இல்ல அவ்வளவுதான், புளியஞ்சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, எப்பயுமே புளியஞ்சாதம் ஊற தான் நல்லா இருக்கும். காலையில நம்ம கலந்து வச்சுட்டு மதியானம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஜோரா இருக்கும். சப்போஸ் ராத்திரி பண்ணி மீந்தா கூட அடுத்த நாள் சாப்பிடச்சா கூட நல்லா இருக்கும் இந்த புளியஞ்சாதம்லாம். இப்ப அடுத்து தேங்காய் சாதம் கலக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு சாதத்தை ஆற வச்சு இருக்கேன். இந்த ஆறின சாதத்துக்கு இப்போ தாளிச்சு கொட்டலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெயில தாளிச்சு கொட்டினா தான் நல்லா இருக்கும். இதுக்கு நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இது காஞ்சதும் கடுகு. நான் இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். 1 ஸ்பூன் தான் இது போடுறேன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதுக்கு வந்து முந்திரி போட போறோம். அப்புறம் இது நல்லா பெருங்காய பொடி ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி. அப்புறம் ஒரே ஒரு சிகப்பு மிளகா, ஒரு பச்சை மிளகா. இந்த சாதத்துக்கு நான் மட்டா காரம் போடுறேன் இந்த குழந்தைகளுக்காக. நீங்களாம் நல்லா 2 பச்சை மிளகா, 2 பட்டை மிளகா அதை தாளிச்சு கொட்டிக்கோங்க. 2 கருவேப்பிலை பச்சையா கொஞ்சம் போட போறோம். இப்போ இதை எடுத்து இந்த சாத்துல போட்டுடலாம். இந்த வானலிலேயே இந்த சாதத்துக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை கையால துருவி வச்சிருக்கோம். அப்பதான் நல்லா இருக்கும். இதுல மிக்சியில போட்டு அடிச்சோம்னா மொத்தையா இருக்கும். ரொம்ப இந்த வானலியில் இருக்க எண்ணெயே போதும் இதுக்கு. இது ரொம்ப அப்படியே புளியம்பூவா ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கிட்டா அதுக்கப்புறம் அதில் போட்டுடலாம். அப்பதான் சாதம் வெள்ளையா நல்லா இருக்கும். அடுப்பை சின்னதாவே வச்சுட்டு இதை பண்ணி வறுத்துப்போம். நான் இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிவப்பா இருந்தா மென்னைய பிடிக்கிறது. இப்போ இந்த திட்டத்துக்கு வறுத்து போட்டாலே போதும். இதுக்கு மட்டாதான் தேங்காய் சாத்துக்கு ரொம்ப உப்பு இழுக்காது.
ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு ஃபர்ஸ்ட் நான் கலக்க போறேன். அப்புறம் தேவைன்னா நம்ம கலந்துக்கலாம். சிலர் வந்து அப்பளத்தை பொரிச்சு இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதுல நொறுக்கி போடுவா கொஞ்சம். நாங்க போடல இன்னைக்கு. தேங்காய் சாதம் உப்பு இழுக்காது, அதனால மட்டாதான் போட்டிருக்கேன் நான். இதெல்லாம் போதும், அவ்வளவுதான். இதோட எண்ணெய் எல்லாம் இருக்கு பாருங்க, இதுலயே போதும். தேங்காய் சாதம் எடுத்து இப்போ எலுமிச்சம்பழ சாதத்துக்கு இது ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வேர்கடலை, கொஞ்சம் நல்லெண்ணெய், பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் இதுக்கு பாருங்க துளி இஞ்சி போட்டா நல்லா இருக்கும் இந்த லெமன் ரைஸ்க்கு, அதனால இதை சதைச்சி வச்சிருக்கோம். இஞ்சி, ஒரே ஒரு சிகப்பு மிளகா, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அவாவா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 1.5 அந்த சாதத்துக்கு வந்து 1.5 மூடி இருந்தா போதும். வேணும்னா அப்புறம் கூட பிழிஞ்சுக்கலாம். நம்ம 2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை, அந்த எண்ணெயில கடைசியில கொஞ்சம் இந்த வெந்தய பொடியை போட்டா தான் இந்த எலுமிச்சம்பழ சாதம் நல்லா இருக்கும். நீங்க வந்து வெறுமனே வாணலிலே வெந்தயத்தை வறுத்துட்டு அதை வந்து சின்ன உரல்ல கூட பொடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறோம் எப்படி அதை பொடி பண்றதுன்னு. அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது. எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இதுதான் இதுக்கு தேவையான சாமான். இது எக்ஸ்ட்ராவா நான் வந்து இந்த குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஷோவா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால 4 பட்டாணியும் ஒரு 1/4 கேரட்டையும் பொடிப்படியா அதை நெருக்கிட்டு இதை 2த்தையும் 2 உப்பு போட்டு வேக விட்டு வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ அடுப்பை பத்த வச்சு வானலியை போடுவோம். இப்போ வானலி சூடான உடனே என்ன ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு வெடிச்ச உடனே வேர்கடலை நல்லா 1 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு, அப்புறம் இந்த பச்சை மிளகா, சிகப்பு மிளகா, இஞ்சி, பெருங்காய பொடி நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் பொடின்றதால. அப்புறம் அந்த சாதத்துக்கு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த எண்ணெயிலே போட்டோம்னா அந்த பொரிஞ்சிரும், நல்லா பச்சை வாசனை போயிடும். இந்த எண்ணெயிலே இது பாருங்க ஒரு 2 சிட்டிக்கை வெந்தய பொடி. அடுப்பை அணைச்சிருவோம். கருவேப்பிலை நான் அவ்வளவுதான். இப்போ இதை எடுத்து சாதத்துல கொட்டிட வேண்டியதுதான். இது ஆல்ரெடி ஆறி இருக்குது சாதம். இதுக்கு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுப்போம். தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க இந்த வடிகட்டியை வச்சுட்டு இதுல இந்த கொட்டையெல்லாம் வந்துருமோ இல்லையோ, இந்த உப்புக்கு நேரம் நான் பிழிஞ்சுக்குவேன். இப்ப கசக்காது. இப்போ நிவேதியம் பண்ணிட்டு திட்டம் பார்த்து உப்பு என்ன போட்டுக்கோங்க. நான் தோராயமா போட்டிருக்கேன் இந்த எலுமிச்சம்பழமும் உப்பு. இப்போ குழந்தைகளுக்கு அது கலக்கிறதால பெரியவா வேணாங்கிறவளுக்கு இதை எடுத்து வச்சுடுவோம். குழந்தைகளுக்கு மட்டும்தான் நான் அந்த பட்டாணியும் கேரட்டும். இதெல்லாம் எவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா இருக்கு, பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவா. அதுக்காக தான். இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா, சாப்பிட்டுருவா. அவ்வளவுதான், லெமன் ரைஸ் ரெடி. இப்போ அடுத்து தயிர் சாதம் பார்ப்போம். இப்ப பாருங்க, வானலி சுட்ட உடனே ஒரு 1/2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க போதும். இதுக்கு மட்டா கடுகு 4 நாங்க மட்டா கலக்கிறேன், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் எண்ணெயிலே பெருங்காயம் சும்மா 1/4 ஸ்பூன் போதும். அடுப்பு அணைச்சிருவோம். இந்த சாத்துல போட்டுடலாம். இதுக்கு மட்டா துளி உப்பு போட்டு நல்லா கையால பிசைஞ்சிருவோம். சிலர் வந்து ஆந்திராக்காரெல்லாம் இது போடுவா, ஜீரகம் போடுவா. சிலர் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போடுவா. பிசைஞ்சுட்டு சிலர் வந்து மாதுளம்பழம் அதை போடுவா. கொஞ்சம் வெண்ணெயும் போட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் நிறைய கலக்கும் போது அதெல்லாம் போட்டுக்கலாம். நாங்க ரொம்ப மட்டாதான் கலக்க போறோம், நல்லா கம்மியா தான் எல்லாம் போட்டிருக்கேன். இப்பயே நம்ம சாப்பிட போறோம்னா தயிர் ஜாஸ்தியா விட்டுக்கணும், பாலை கம்மியா விட்டுக்கணும். கொஞ்சம் நாழி கழிச்சு நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னும் போது பால் ஜாஸ்தியாகவும் தயிர் மட்டாவும் விட்டுக்க வேண்டியதுதான். போதும், அவ்வளவுதான். சாப்பிடும் போது எது வேணுமோ போட்டுப்போம், பாலோ தயிரோ. இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுத்தோம். மோர் மிளகா பிடிக்கிறவா கூட இதோட கலந்துக்கலாம் பொரிச்சு போட்டு. இப்போ பாருங்க, எல்லா சாதமும் ரெடி ஆயிடுத்து. இது அவியல் தயிரை விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதோ இந்த சுவாமி நிவேதியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பரமாற வேண்டியதுதான். நீங்க வந்து அன்னைக்கு அன்னைக்கு நம்ம வேணும்னா பாயசம் பண்ணிக்கலாம், கேசரி பண்ணிக்கலாம், இல்லாட்டா வெள்ளை சாதம் சொல்லுவா இல்லையா, அதை சிலர் பண்ணுவா, அதை பண்ணிக்கலாம். அப்புறம் ஆமை வடை தட்டிக்கலாம். அப்புறம் மண அப்பளாமும் பொரிச்சு வச்சுக்கலாம். அவளுக்கு எது சௌரியப்படுறதோ. ஏன்னா முதல் நாள் உளுந்து வடை பாருங்க, அதனால அடுத்த நாள் ஆமை வடை. சிலர் மோர் குழம்பு கூட பண்ணுவா இந்த கலந்த சாதத்துக்கு, அதுவும் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்லாம் இந்த கலந்த சாதம்லாம் நான் எப்படி பண்ணேனோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம், நல்லா வரும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.